எங்க குதிரை தான் ரேஸ்ல முன்னாடி நோக்கி ஓடிட்டே இருக்கு அப்படிங்கறது ரேஸ் எங்க குதிரை தான் முன் ஃப்ரண்ட்ல வேகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில கூட சொல்லியிருக்காரு அண்ணாமலை. மண்குதிரைக்கு வீணான ஆசைகள், அது அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அதான் மண்குதிரையை நம்பி போகிறவங்க கதை அவ்வளோதான் அது. அதனால் அது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது இந்த பொம்மலாட்ட குதிரைகள்னோம் இல்லையா, அந்த மாதிரி குதிரைகளை வச்சு போடுறாங்க. இப்போ கூட என்னமோ சொன்னாங்க, 17 பேர் தேடி 17 பேர் தேடி இடி பிடிச்சி படி பிடிச்சி நானும் தேடி தேடி பார்த்தேன். எப்போ வரும் 1982 அவங்க திமுகவுக்கு போயிட்டு அப்புறம் கட்சி மாதிரி திருப்பி போனவங்க. அப்புறம் நம்ம அருமை நண்பர் சின்னசாமி, அவர் எங்கேருந்து வந்தார்? அவர் காங்கிரஸ்லேருந்து வந்தார், அம்மா சேர்த்தாங்க, திரும்ப வந்து அவருக்கு அந்த உணர்வு வந்து உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நம்ம சகோதரி இருக்க அருள் சகோதரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 வயசு, சாரி 52 வருஷம் வந்து அரசியல் சர்வீஸ். ரத்தம் வந்து அதிமுக ரத்தம், எங்கள் ரத்தம்லாம் அதிமுக ரத்தம். பாருங்கள், எல்லா ரத்தம் அதிமுக ரத்தம். இது ஒருபோதும் மாறாது. அப்போ இடையில் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இடையில தான் போயிடுவாங்க. அதனால் இந்த 17 பேரை வச்சு ஒரு மாயை, அதான் ஒரு மாயை கிரியேட் பண்ணோம். பாரு எவ்வளோ பேர் வந்து நாங்கள் பிடிச்சோன்னு. எவ்வளோ பேர் பிடிச்சோன்னா போய் இப்போ இவர் நம்ம ஆளுநர் ரவிக்கிட்ட போய் இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுப்பாரு. இப்போ வந்து கவர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 17 பேர் வச்சு அப்படிதான் இப்போ வந்து அமைச்சர் அவர் அமைக்க முடியும். புரியுதா? அதெல்லாம் வந்து ஒருபோதும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரி, இந்த பிஜேபியும் சரி, தேசிய கட்சிகளுக்கும் சரி, தமிழ்நாட்டில் அதோட க்ளோஸ் தான். இனிமேல் பொறுத்தவரை அதிமுக தான் எதிர்காலம். இல்லை, அது இப்போ அதுதான் சொல்கிறேங்க. இப்போ ஏங்க நீங்கள் அவர் வந்து அதில் வந்து 1 எடுத்துருங்க, மீதி என்ன இருக்குது? 2. அதுதான் வரும் அவருக்கு. சரி சார், இன்னும் ஒரு எலெக்ஷன் நெருங்கின இந்த சூழ்நிலையில தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுடைய சைட்ல இருந்து இன்னும் ஏடிஎம்கே 10 நாள்ல முடக்கப்படும். ஏங்க முதல்ல வந்து அவருக்கு கரை வேஷ்டி கட்டுறதுக்கே அந்த தார்மீக உரிமை போயிடுச்சு. அதிமுக வேஷ்டி கட்டுறதுக்கு உரிமை இல்லை. அதிமுக பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்கு? அதனால அவர் பெருசாகவே எடுத்துக்க வேணாம். சரிதான்டா, சேர்ந்துருவோம் நாங்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருப்போம், அப்படி அதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் எடப்பாடி பழனிசாமியை வெளியே எடுத்துட்டு நாங்கள் அனைவரும் இணைஞ்சிருவோம், 40 தொகுதியில் நாங்கள் வச்சு வருவோம், இல்லை 40 தொகுதியில் டெபாசிட் கூட கிடைக்காது. வைத்தியலிங்கம் பேசினது ஏங்க. அப்போது அவரை பொறுத்தவரை வந்து இப்போ பிஜேபியுடைய அடிமைகளாக எனக்கு ஆகிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா பிஜேபி இப்போ முடுக்கி விடுது, இப்படி பேசு அப்படி பேசுன்னு, புரியுதுங்களா? அதனால் வந்து ஒரு கரை வேஷ்டி கட்டுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதிமுக தொண்டரும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறவங்க கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு பிதற்றல்னு சொல்லலாம். சரிதானே? பிதற்றல் இல்லை உளறல்னு எடுத்துங்க. அப்படி தான் வந்து பொதுமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்கள் எடுத்துப்பாங்க ஒழிய வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து பெருசாக யாரும் பொருட்படுத்துறதா இல்லை. நீங்கள் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இப்போ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதன் பிறகு வந்து புதுசாக இறுதி பண்ணிவிட்டு அதன் பிறகு புதுசாக வெளியிடுவார். அப்போ நீங்கள் இந்த கருத்துக்கு நான் சொல்கிறேன். எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு முழுமையாக வெற்றி வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக கூட்டணிக்கு உங்களுக்கு என்ன யார் வரக்க வாய்ப்பு இல்லை? அதுக்கு டைம் இருக்குங்க. எங்கள் தலைமையிலான கூட்டணி இல்லையா, எந்தெந்த கட்சிகள் எங்கள் கூட்டணியில் எங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு அங்கம் வைக்குதுன்னு சொல்லிட்டு அப்ராப்பரேட் டைமில் எங்களோட கட்சியும் அதே போல் எங்களோட பொதுச்சாளரும் வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு தெரியதான் வரப்போகுது. அது ஒன்றும் 1 வருஷம் கிடையாது, 3 மாதம் கிடையாது, ஒன்று என்ன மிஞ்சி போனால் ஒரு மாதம் இல்லையா, 1 month. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவ்வளோதான், பொறுத்து வந்து பாருன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் மகத்தான வெற்றி பெறுவோம். இலக்கு எங்களுக்கு வந்து 40. அந்த 40 பிடிப்பது எங்களுடைய இலக்கு. ராணுவ கட்டுப்பாடோட இருந்த கட்சி நம்ம கட்சி. இப்பவும் அப்படிதானே இருக்கு. ஆனா நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க இப்பவும் அப்படிதானே ராணுவ கட்டுப்பாடோட இருந்தது. ரைட், இப்பவும் இருக்குது. ஓகே, இப்போ நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பேசுறதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில பொதுவா ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஒண்ணுமே அதிருப்தி இல்லைங்க. 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம். இன்னும் அதிருப்தி இருக்கு? கட்சியில ஒரு அதிருப்தி இல்லையே. இன்னைக்கு நீங்க ஒரு மாவட்டம் எங்க கூட வந்து பாருங்க எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்குன்னு. இப்போ இங்கேயும் பாருங்க நீங்க எந்த அளவுக்கு எழுச்சியா இருக்குன்னு. இப்போ இந்த மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை எப்படி இருந்தது? 2.5% தான் எங்களுக்கும், 2.7% தான் யாருக்கும், திமுகவுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே.
பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்போ இந்த மாவட்டத்திலே 10 சட்டமன்ற தொகுதி, 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து 5 பிடிச்சிருக்கோம் நாங்கள். 5 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் பிடிச்சிருக்கோம். மீதி 5லேயும் பார்த்தீங்கன்னா சொற்ப ஓட்டுகள் தான், சொற்ப ஓட்டுகள் தான். அது 300 ஓட்டு, 5000 ஓட்டு. அது திருமதி ராஜலட்சுமி எவ்வளோ 5000 5000 ஓட்டு. அவங்க நம்ம முன்னாள் அமைச்சர் 5000 ஓட்டு தான். அது தென்காசி 350. இப்படி தான் வந்து ஓட்டுகள் வந்து இதாச்சு. அதனால் பொய் பிரச்சாரங்கள் இன்னைக்கு எடுபட போகிறதில்ல. அன்னைக்கு என்னன்னா பொதுவாக வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து அன்னைக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் வந்து அள்ளி அள்ளி வீசினாங்க. மக்கள் கொஞ்சம் நம்பினாங்க. அந்த மக்கள் நம்பினாலும் கூட வந்து அது ஒரு திமுகவுக்கு ஒரு மகத்தான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி தான் அவங்க வந்து கேபினட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாறி போச்சு தலைக்கீழ. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, நெசவாளர்கள்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, தொழிலாளர்கள்லேருந்து, மீனவர்கள்லேருந்து இன்றைக்கி தமிழ்நாடே போராட்டங்களமாகி எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, போதை தவழும் மாநிலம், இப்படி எல்லாம் சரளமாக நடக்கிற மாநிலம்னா தமிழ்நாடு தான். ஸோ நம்பர் 1 இந்தியாவிலேயே முதல் இடம்னா கடன் வாங்குகிற அதில் முதலிடம் பெற்றது தமிழ்நாடு. அது அந்த பெரிய அளவுக்கு அவங்க வந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 2 லட்சம் ஆச்சா? ஓகே. நான் அதுக்கு கணக்கு சொல்கிறேன். 2000 எங்கிட்ட ஸ்டாட்டிஸ் இருக்குங்க. எங்கள் நிதியமைச்சருக்கு தெரியாது. 2010-11 திமுக போகும்போது 1 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் காலத்துலேயோ அம்மா காலத்துலேயோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி. அப்போ 4 லட்சம் கோடி. இப்போ இவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த 30 மாதத்தில் 3 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. 3 லட்சம் கோடி 30 மாதத்தில். இப்போ 2011 21 வரல எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி தான் நாங்கள் வந்து வாங்கினது. அப்போ வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகம் பார்த்துங்க, குழுக்கள் போட்டாங்களாம், பெரிய அளவுக்கு அறிவு கருத்துக்கள் வரவேற்றாங்களாம், ஒன்றும் காணா. தேனும் பால் ஆரோடுனாங்க, சாக்கடை நீரும் குண்டு குழிமா இருக்குதான். பாருங்கள் திருநெல்வேலியில் இப்போ இந்த ரோடு வந்தேன், எப்போ வந்தாலும் இப்படி தான் தூசு தும்முமா இல்லையா? ஒரு மாநகராட்சி இயங்குதானே தெரில, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அதை எடுத்து போட மாட்டீங்களா? நான் வந்து பார்த்தேன் இந்த ரோட்டில், பார்த்தா அந்த அளவுக்கு ஒரே தூசும் தும்முமா இருக்குது. ஒரு மணல் கூட எடுக்கல சாலையில், அப்படி இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியிலேருந்து எதுவுமே கிடையாது இன்றைக்கி. அதனால் சட்ட ஒழுங்கு எல்லாம் பாதிப்பு இருக்கிற நிலையில் கண்டிப்பாக மக்கள்லாம் அதை உணர்ந்துருக்காங்க. ஓகே. அதான் இப்போ தான் நம்ம பொதுச்செயல் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ அதான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் எவ்வளோ முதலீடு வந்தது, எவ்வளோ எம்ஓஐ சைன் பண்ணாங்க, எம்ஓஐ சைன் பண்ணி இப்போ எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதெல்லாம் வெளிப்படையாக வந்து வெள்ளறிக்கை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அது அதனால் முதலீடு செய்யவா இல்லை முதலீடு ஈர்க்கவான்றது தெரியல, அதையும் தெளிவுபடுத்தணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.